லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடுத்த தடவை வரும்போது வானதி கைக்கு ஒரு முத்து மோதிரம் தான் வாங்கி போடணும். நானும் தான் சமைச்சேன். அப்ப ரெண்டா வாங்கிட்டு வந்தா போச்சு. போதும். ராஜேஸ்வரி, அந்த காலேஜ் பில்டிங் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அத பத்தி பேசாதீங்க ஐயா. அத நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. 50-60 கோடி ரூபாய் அதுல முடங்கி கிடக்க. என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த சாமிக்கண்ணு அந்த நிலத்தை இன்னும் தரலையா? ஆமாயா. என்னதான் சொல்றாரு? எப்படி கேட்டாலும் தரமாட்டேங்கிற பதில மட்டும்தான் சொல்றாரு. ஆபீஸ்ல இருந்து பல பேர் போயிட்டாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரோன்னு சொல்லியாச்சு. அவர் பணத்துக்கு சம்மதிக்க மாட்டாருமா? மத்த கான்ட்ராக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா குண்டாசை யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே அதை விரும்புறது இல்லையா. ராஜேஸ்வரி, அதுவும் அவர்கிட்ட நடக்காது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி செஞ்சா கண்டிப்பா நடக்கும். நீங்க இப்படி சொல்றதே நடந்த மாதிரி இருக்கு. என்னங்கய்யா செய்யலாம்? ஓ மருமகளுங்க யாரையாவது அவர்கிட்ட பேச சொல்லு. என்ன, நான் சொல்றது புரியலையா? சாமிக்கண்ணு அவர் மகளை அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த இடத்தை விற்க மாட்டேன்னு சொல்றாரு. போனவங்க அவர்கிட்ட வியாபாரம் பேசியிருக்காங்க. அதனாலதான் அவர் கோவப்பட்டிருக்காரு. உன் மருமகளுங்க யாரையாவது விட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேச சொல்லு. அவரு மனசு மாறுவாரு. இவங்க 2 பேர்ல யாரு சரியா செய்வாங்கன்னு நீ நினைக்கிற ராஜேஸ்வரி? ஐயா, இதுல என்னங்க சந்தேகமா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு, அதான் நம்ம ஆர்த்தி இருக்காளே, படிச்ச புள்ள, சாமர்த்தியசாலி, புத்திசாலி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நல்ல அன்பா பேசி அந்த நிலத்தை வாங்கி போடுவாளுங்க. அவளையே கூட்டிட்டு போய் பேச வைக்கலாம். ஆர்த்தி, வானதி 2 பேருமே வரட்டும். ஒருத்தரால முடியலன்னா இன்னொருத்தர் செஞ்சு பிடிக்கட்டும். ஐயா சொல்றதும் சரிதான். ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் வாய மூடிட்டு இருந்துட்டு இதுக்கு மட்டும் பேசுறாரு பாரு. இது நீங்க 2 பேருமே ஒரு சவாலா எடுத்துக்கங்க. வருங்காலத்துல உங்க கம்பெனியை நீங்களும் நிர்வாகம் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் எப்ப கத்துக்க போறீங்க? என்ன 2 பேருமே எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறீங்க? என்ன ராஜேஸ்வரி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நல்ல யோசனை தான். அப்போ அதையே நாம தள்ளி போடணும். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கே, இன்னைக்கே போயிடலாமே. என்ன சொல்ற ராஜேஸ்வரி? நீங்க சொல்லும் போது ராஜி மாட்டனா சொல்ல போறா. போயிட்டு வாமா. ராஜேஸ்வரி, நாம நம்ம கார்லயே போயிடலாம். போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம். அவங்க எல்லாம் அந்த கார்ல வந்துடட்டும். வானதி, நீயும் கார்ல ஏறிக்கமா.
மா ஆ? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? அந்த குருஜி 50-60 கோடி மதிப்புள்ள நிலம் அப்படின்னு சொன்னதும் நானும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல பேசிடுறேன், வாங்கி தந்துடுறேன், என் பொண்ணு எல்லாம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உதர் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த சாமி கண்ணு ஒரு மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்றாங்களே, அதான் ஏதாவது ஏடகுடமா ஆயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் தான் ஏற்கனவே எசகுபசுக்கான ஆளுன்னு சொல்றாங்கல்ல, நம்ம என்னமா பண்றது? நம்ம வேணா இப்படி பண்ணலாமா? என்ன? நம்ம போய் பேசி பார்த்தோம், கிடைக்கலன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏய், என்னடி இது? அப்படி சொன்னா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? கிடைக்கலன்னு சொல்றதுக்காகவே இப்படி கிளம்பி வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி அந்த வானத்தி வேற இருக்காடி. அந்த சாமி கண்ணை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் விடக்கூடாது. பேசி கிசி எப்படியாவது வாங்கிடணும். முதல்ல அவளை அனுப்பி என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? ஏண்டி உன் புத்தி உங்க அப்பா மாதிரியே போகுது? அவ பாட்டுக்கு அங்க போய் நின்னு அழுது வடிஞ்சு எதையாவது சொல்லி நிலத்தை வாங்கிட்டாள்னா அப்புறம் ஏற்கனவே நமக்கு ரொம்ப லட்சணம். அப்புறம் இருக்கிறதும் போச்சுன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க பாரு ஆர்த்தி, என்ன ஆனாலும் சரி எப்படியாவது உருண்டு பிறண்டது நிலத்தை வாங்கியே ஆகணும். அப்படி ஒருவேளை நமக்கு கிடைக்காம போச்சுன்னா அது மத்த யார் கைக்கும் கிடைக்காம நம்ம பாத்துக்கணும். இந்த மாதிரி யோசனைலாம் உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்துல மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிறேம்மா. ஏண்டி நீ மொட்டை அடிச்சுக்க போறியா? இல்லம்மா, உனக்கு அப்படியே வச்சேன்னா மொட்டை அடிக்கலாம். மொட்டை நாம போற விஷயம் நல்லபடியா முடியும் ராஜேஸ்வரி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஐயா. திடீர்னு வந்தீங்க, அந்த நிலத்து விஷயத்தை பத்தி சொன்னீங்க, நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. என்ன நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும். நல்லது நடக்கணும்னு இருந்தா நாம எதிர்பார்க்காமலே அது நடக்கும். என்ன வானதி? ஐயா, என்ன வானதிட்ட ஏதோ ஒண்ணு குறையுதே. உன்கிட்ட பேச்சு குறைஞ்சு போச்சு, அமைதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னம்மா, வீட்டுல ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அதுக்கு ஏன் இவ்வளவு பதற? அதுவும் நடக்க வேண்டிய விஷயம் தானே. வாழ்க்கையில ராஜேஸ்வரியோட அடுத்த கட்ட சந்தோஷமே பேரம் பேத்திய பாக்குறது தானே. என்ன ராஜேஸ்வரி அமைதி ஆயிட்ட? அது ஒண்ணு இல்லையா, அந்த நில விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, எல்லாம் நல்லபடியா முடியும். ஒரு விமென்ஸ் கிளப்ல சிறந்த மாமியார் மருமகன்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கலந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டிக்கு தகுதியான ஆட்கள் நீங்க 2 பேரும் மட்டும்தான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் யோசிக்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா கண்ணு பட்டுரும்ல. இப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வலது பக்கமா திரும்பினா அங்க சாமி கண்ணு உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு பக்கத்திலேயே அவர் பொண்ணோட சமாதி இருக்கு. எங்க ஐயா, அந்த பொண்ணு இறந்து போகும்போது அவளுக்கு என்ன வயசு இருக்குங்க ஐயா? என்ன, பொண்ணுக்கு 7-8 வயசு இருக்கும். அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா அவளுக்கும் ஆர்த்தியோட வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு மேல உயிரையே வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு பேருங்க? தமிழ்ச்செல்வி. சரிங்க ஐயா, நீங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ முதல்ல ஆர்த்தி தான் போய் பேச போறாளா? ஆமாங்க, ஆர்த்தி தான் பேச போறா. கூட நானும் போயிட்டு வரேன். ரொம்ப நல்லதுமா, உங்க தைரியத்தை பாராட்டுறேன். அவனுக்கு மிரட்டுறது, சவால் வர்றது இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. அந்த சாமி கண்ணை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். ஐயோ, நீங்க கவலையை விடுங்க.
அவரை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேணாங்க. அவர் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முன்கோபியா இருந்தாலும் சரி. அப்புறம் நீங்க பேசிக்கிட்டீங்களே, அந்த மாதிரி பெரிய தாதாவா இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆர்த்தி அவர்கிட்ட எப்படி பக்குவமா பேசணுமோ அப்படி பேசி நிலத்தை மொத்தமா கொண்டு வந்து சம்பந்தி அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவா. ஆல் தி பெஸ்ட். வரங்க வரங்க சம்பந்தி அம்மா. யார் நீங்க? பாக்குறதுக்கே இவர் காட்டா மாதிரி இருக்காரு. இவர்கிட்ட பேசி எப்படி நிலத்தை வாங்க முடியும்? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. உங்களை தான் கேக்குறேன். யார் நீங்க? இவங்க என்னோட அம்மா. என் பேரு ஆர்த்திங்க. இது என்னோட அம்மா. வணக்கங்க ஐயா. நானும் தமிழ் செல்வியும் ஒன்னா படிச்சோம். ஐயா, என்னாச்சுங்க ஐயா? என் செல்ல உயிரோட இருந்திருந்தா இந்த பொண்ணு மாதிரி இருந்திருப்பாள்ல. ஆமாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. ஆமாங்க ஐயா, குழந்தை கூட பிறந்திருக்கும். இந்த பாவிக்கு அதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. ஐயா, நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. இத்தனை நாளும் நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்ளோ நாள் ஆச்சுங்க. இல்லனா எப்பவோ வந்து உங்களை பார்த்திருப்போம். நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. இருக்கட்டுங்க ஐயா, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. என் பொண்ணு போனதும் என் வாழ்க்கையே மாறி போச்சு. சாகவும் மனசு இல்லாம வாழவும் முடியாம இந்த உசுறு எப்போ போகுமோ போகட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, எதுக்குங்க ஐயா இது? வாங்கி அம்மா கிட்ட கொடுமா. கொடுப்பா, வாங்கி கொடு. வாங்கி. என் பொண்ணு கூட உங்க பொண்ணு படிச்சிருக்கா. உங்களை விருந்தாளி மாதிரி உபசரிக்கணும் இல்லையா? குடிங்க.
இடத்துலயே இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க? அதான் சொன்னேம்மா, சாவு வந்து என்னை என் பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போற வரைக்கும். உங்க பொண்ணு மட்டும் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருந்தா உங்களை இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டு வச்சிருப்பாளா சொல்லுங்க? காலம் பூரா அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் தான் அவ என்ன விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. பேசு. நீங்க இந்த இடத்த விட்டுட்டு வந்தா என்ன? அம்மா வானதி, எடுத்து பேசுமா. இல்லைங்கய்யா, அவருதான். கார்த்திக் தானே, எடுத்து பேசு. வெளியில இருக்கன்னு சொல்லு. ஹலோ வானதி, எங்க இருக்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? வீடு வேற பூட்டி இருக்கு. கோயில் கீழ் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், நீ எங்கேயுமே இல்லையே. நீ எங்க தான் போயிருக்க? சொல்லு வானதி, எங்க போயிருக்க? அது வந்து நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நீங்க வேணா எங்கேயாவது போயிட்டு அப்புறமா வாங்கல. என்ன சொல்றாம? சாவி கேக்குறானா? அது கார்த்திக், நீ வீட்ல இரு. நானும் வானதியும் ஒரு வேலையா வந்திருக்கோம். நான் அப்புறம் பேசுறேன். என்ன எங்க போக சொல்றீங்க? என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? இந்த இடத்தெல்லாம் வித்து பணத்தை பேங்க்ல போட்டு விக்கிறதா? உயிரை யாராவது விற்பாங்களாமா? அதுக்கு சொல்லலங்க. காத்து வெயில் மழைன்னு இங்கேயே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆமாங்கய்யா, உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குதுங்க. இந்த இடத்த வித்தீங்கன்னா உங்க ஆயுசுக்கும் நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். உட்கார்ந்து நடி உட்கார்ந்து ஐயா பெரிய பெரிய ஹோட்டல்லயே சாப்பிடலாம். என்ன பாக்குறீங்க? நாங்க உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றோம். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொன்னாங்க. ஆனா என் மனசுக்கு அதெல்லாம் உரைக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்த விக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவா. ஐயா, அப்போ இந்த இடத்த விக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிடலாங்களா? சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்களுக்கு இந்த கமிஷன் தரகு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா. நீங்க நல்லா இருந்தா அதுவே போதுங்க. இப்பதாங்கய்யா எனக்கு தமிழ் செல்வியோட படிச்ச நாட்கள், அவ கூட பழகுனதெல்லாம் மறக்கவே முடியலங்கய்யா. எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. தமிழ் செல்வி அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாங்கய்யா. பாட்டு பாடுவாளா? ஆ, என்ன பாட்டு? அது என்ன பாட்டுனா, ஏய், அதான் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அப்படி அப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கண்ணால. நரசிம்மா, ஆர்த்தி, ஐயா, சொல்லுங்கய்யா. அதான் அவங்களும் கேக்கணும்னு கூப்பிட்டிருக்காரு. நீ பாடு. ரெண்டு பேரையும் பிடிச்சு கட்டுறா. கட்டுறதா? ஐயா, ஐயா என்ன சொல்றீங்க? சரிங்க. எதுக்கு எங்களை கட்டி போடுறீங்க? கட்டுங்கடா. விடுங்க, எங்களை விடுங்க. ஐயா, ஐயா, என்னய்யா நீங்க? எங்களை எதுக்கு கட்டி போடுறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்கு கட்டி போடுறீங்க? ஐயா, ஐயா, நாங்க எந்த தப்பு பண்ணல ஐயா. எங்களை விடுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, கட்டாதீங்க. கொஞ்சம் பொம்பளைங்களாச்சுன்னா அடிக்க யோசிக்கிறேன். யார் அனுப்புனது உங்களை? அந்த ராஜராஜேஸ்வரியா? ஆமா ஆமா, அவங்க தாங்க அனுப்புனாங்க.
அவங்கதான் எப்படியாவது உங்களை பார்த்து பேசி இந்த நிலத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நாங்க சும்மா ஏதோ வந்தோம், அவ்வளவுதான். எங்களை விட்டுடுங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜராஜேஸ்வரி தான். நீங்க அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எங்களை இப்ப விட்டுருங்க. ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஹலோ, என்ன ராஜராஜேஸ்வரி, எப்படியாவது நிலத்தை வாங்கணும்னு முடிவு செஞ்சிட்டியா? நீ அனுப்பிச்சியே உங்க ஆளுங்களை, அவங்கள நான் மரத்துல கட்டி வச்சிருக்கேன், வந்து பாரு. என்ன சொல்றீங்க? அவங்கள விடணும்னா நீ வரணும். இங்க இப்பவே வரணும், இல்லன்னா இவங்களை உயிரோட பார்க்க முடியாது.